களவன். அத்தியாயம் 4. இருள் பிரியாத அந்த விடியல் வேளையில் பொலனருவா நகரின் வடமேற்கு பகுதியில் இருந்த வனப்பகுதியில் பறவைகளின் சத்தம் அதிகமாகிக் கொண்டே போனது. புறவிகளின் நகர்வும் படை வீரர்களின் பேச்சரவமும் கானகத்தின் அமைதியை கலைத்து கொண்டிருந்தன. மெல்ல மெல்ல ஒரு புழுதி படலமானது பரவ ஆரம்பித்தது அந்த இடத்தில். நம் மன்னர் வந்துவிட்டார் என்று ஈழத்தின் உபதளபதி குரல் கொடுக்க, தனது வெண்ணிற புரவி மீது இடையில் உறைவாளோடு கம்பீரமாக வீரர்களின் நடுவில் வந்து நின்றான் விஜயபாகு. வீரர்களே, இதுவரை பெயரளவிற்கு உங்கள் மன்னனாக இருந்தேன். உங்களின் மனங்களில் சிம்மாசனமிட்டு ஆட்சி புரிந்து வந்தேன். இன்றைய பொழுது சாய்வதற்குள் ஈழத்தின் அரியாசனம் நம் வசம் வந்தாக வேண்டும். தாய் மண்ணின் சுவாச காற்றை மறுபடியும் சுவாசித்தாக வேண்டும். கிடைத்திருக்கும் இவ்வாய்ப்பே நாம் பிழைத்திருப்பதற்கான கடைசி வாய்ப்பாக நினைத்து போரிடுங்கள். வெற்றி நமதே என்ற நம்பிக்கையோடு வாழிடுங்கள் என வீர உரை நிகழ்த்தினான் விஜயபாகு. களம் இறங்கும் முன் ஏதேனும் ஐயம் இருப்பின் கேட்கலாம் என தளபதியான சாமுண்டன் கூற முன் வந்தான் ஒரு வீரன். சோழத்திலிருந்து பெரும் படை ஒன்று கடல் வழியாக ஈழம் நோக்கி வருவதாக கூறப்படும் தகவல் உண்மைதானா அரசே என்று கேட்டான் அந்த வீரன். கேட்டதில் தவறில்லை. அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு முன்னால் படையினர் நடுவில் பரவு விட்டதுதான் தவறு என்ற உபதளபதியின் வார்த்தைகளை கேட்டவுடன் வழியில் ஏதோ நடந்துள்ளது என்பதை புரிந்து கொண்டான் விஜயபாகு. இப்போதைக்கு இவ்விஷயத்தை பெரிதுபடுத்தி மகிந்தனை ஆராய நினைத்தால் விஷயம் வேறு விதமாக திரிவுபடும் என்பதையும் உணர்ந்து கொண்டான். எவர் கூறியது, எவர் பரப்பியது என்பது பற்றிய கேள்வி அவசியமில்லை. தவறான தகவல் ஒன்று என்பது மட்டும் உறுதி. ஈழத்தின் நகரங்கள் நம் எல்லோருக்கும் சொந்தமானது. எவர் எங்கிருந்து பணிபுரிய விரும்புகிறாரோ அங்கிருந்தே செய்யலாம். எதிரிகளில் 10 பேரையாவது கொன்று வீழ்த்தும் வீரனுக்கு நிச்சயம் முன்னுரிமை அளிக்கப்படும். சோழத்து நிர்வாக அதிகாரியான ஏனாதி கிள்ளியை களத்தில் கொல்பவனை தளபதிகளுள் ஒருவனாக முன் உயர்த்துவேன் என்றான் விஜயபாகு. வீரர்கள் இதை கேட்டு மெய் சிலிர்த்தனர். வேறு ஏதாவது கேட்க வேண்டுமா கேட்டான் தளபதி சாமுண்டன். வென்றுவிட்ட பிறகு பொலனருவாவின் நமது அரசவையில் பேசலாம் அரசே என ஒரு உபதளபதி குரல் கொடுக்க, தலைநகரம் எது என்பதை அப்போது தீர்மானிப்போம். அமையவிருக்கும் நமது ஈழ தேசத்தின் புதிய தலைநகரம் பொலனருவாவா அனுராதபுரமா என்பதை நமது வெற்றி தீர்மானிக்கட்டும் என்ற விஜயபாகுவின் வார்த்தைகள் வீரர்களின் மனதில் மகிந்தன் ஏற்படுத்தியிருந்த ஐயக்கோட்டினை முற்றிலுமாக அழித்தொழித்தது. அரசர் விஜயபாகு வாழ்க, ஈழத்தின் புகழ் ஓங்குக என அந்த கானகமே அதிரும் அளவிற்கு குரல் எழுப்பினர் வீரர்கள். விடியலின் 2ஆம் ஜாமத்தில் படைகள் பாய வேண்டும் தளபதியாரே, ஆவண செய்யுங்கள் என்ற விஜயபாகு மகிந்தனை பற்றி குறிப்பிட்ட அந்த உபதளபதியை அழைத்து மெதுவாக விசாரித்தான். படையில் பிரிவை ஏற்படுத்த முயற்சிக்கிறான் அரசே. ஏனாதி கிள்ளியின் ஆள் எவனோ வந்து சந்தித்து சென்றிருப்பதாக கேள்வி. நடவடிக்கைகளும் சரியில்லை. போரிலிருந்து விலக்கி வைக்கலாமா மெல்ல கேட்டான் உபதளபதி. வேண்டாம், நமது தளபதி சாமுண்டரின் படைப்பிரிவை சேர்ந்தவன் இவன். இப்போது இவன் மீது குற்றம் சாட்டினாலோ தண்டித்தாலோ படையினருக்குள் பிரிவினை ஏற்படும். அதைத்தான் அவனும் விரும்புகிறான். அப்படி நடக்க விடக்கூடாது. களம் காண வரட்டும். அவன் பங்கிற்கு எத்தனை எதிரிகளை வீழ்த்துகிறான் என பார்ப்போம். வெற்றி பெற்றவுடன் இவனுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். அதுவரை எதையும் வெளிக்காட்டாது இருங்கள். போய் உங்கள் தலைமையிலான வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் என்ற விஜயபாகு தனது மெய்க்காவலர் படையை நோக்கி நகர்ந்தான். திடீர் தாக்குதல் என்பதால் முறையான அணிவகுப்பு ஏதும் நடத்தாது 4 புறங்களில் இருந்தும் சோழ வீரர்களை தாக்கவும் நகரை கூடிய விரைவில் கைப்பற்றவுமே உத்தரவு வழங்கப்பட்டு இருந்தது படையினின் ஒரு பிரிவுக்கு. கடற்கரை பகுதி காவலுக்கு செல்லவும் மற்றொரு பிரிவு அனுராதபுரம் நோக்கி நகரவும் ஆரம்பித்தன. பல நாட்கள் பட்டினியாய் இருக்கும் சிங்கங்களுக்கு எதிரில் குவித்து வைத்த மாமிசங்களாக தெரிந்தார்கள் சோழத்து வீரர்கள். வெறிகொண்டு பாய்ந்தனர் விஜயபாகுவின் வீரர்கள். பொலனருவா நகரம் அதிர ஆரம்பித்தது. எடுத்தவுடன் நேராக நகரின் மைய பகுதியை நோக்கி தாக்குதலை துவக்கினான் விஜயபாகு. சோழ வேங்கைகளும் சிலிர்த்து களம் இறங்கின. வெறி கொண்டு வரும் ஈழத்து வீரர்களை உள் நுழையவிட்டு சுற்றி வளைத்து தாக்க ஆரம்பித்தனர் சோழ வீரர்கள். நகரின் மறைவிடங்களில் இருந்த வீரர்கள் ஆங்காங்கே நுழையும் எதிரிகளை வெட்டி வீசி எறிந்தனர். எப்பொழுதும் தூய்மையாக காட்சி தரும் பொலனருவா நகரின் சாலைகளில் குருதி ஆறு ஓட ஆரம்பித்தது. அதில் வெட்டுண்ட வீரர்களின் அவயங்கள் மிதந்து சென்றன. ஆரம்பம் முதலே அதிரடியாக தாக்கினான் விஜயபாகு. எதிர்த்தோர் சிரங்களை எல்லாம் சீவி எறிந்து முன்னேறினான். அவனது புரவியின் வேகமும் பிரமிக்க வைத்தது. தளபதி சாமுண்டன் ஒருபுறம் தாக்குதலை பலப்படுத்தினான்.
சுற்றி வளைத்து தாக்கும் சோழ வீரர்களை அவர்களை அறியாமலேயே தமது வீரர்களின் வளையத்திற்குள் கொண்டு வந்து இடையில் அகப்பட்டவர்களை எல்லாம் துவம்சம் செய்ய ஆரம்பித்தான். சோழ தளபதியான ஏனாதி கிள்ளி நுழையும் இடமெல்லாம் வெற்றிடமாகியது. எதிரே நின்ற வீரர்களின் உடலில் வாள் பாயும் வேகமும் அது மீண்டு அவர்களின் கை கால்கள் என வெட்டி போடும் வேகமும் கண்டு ஈழத்து வீரர்களை அதிர்ந்து போயினர். சுற்றி வளைத்து தாக்கலாம் என சூழ்ந்து வந்தால் அவனது கைவாள் சுழலும் வேகத்தில் அது எந்த திசையில் பாய்கிறது என்பதை கூட கணிக்கவே இயலவில்லை. செல்லும் இடமெல்லாம் தனது சோழ வீரர்களை உற்சாகப்படுத்தி கொண்டே சென்றான் ஏனாதி கிள்ளி. எதிரி படைகள் பின்வாங்குகின்றன. எண்ணிக்கையும் பெருமளவு குறைத்து விட்டோம். விடாதீர்கள், தாக்குங்கள். விலகி செல்வோரையும் விரட்டி பிடித்து வெட்டுங்கள் என்ற அவனது கர்ஜனை குரல் களம் முழுவதும் எதிரொலித்தது. கண் எதிரிலேயே போரின் போக்கு மாறுவதையும் தமது வீரர்கள் சிதறுவதையும் கண்டான் விஜயபாகு. என்னவாயிற்று என்று யோசிக்கும் முன், எங்கிருந்து வந்தன என்று கணிக்கும் முன் சரம் சரமாய் பாய்ந்தன சோழ தேசத்தின் அம்புகள். மரவில் இயந்திரம் வைத்து இயக்குகிறார்கள் என்பது புரியும் முன் திடீரென அம்பு மழை நின்று முரட்டு யானைகள் சில அவிழ்த்து விடப்பட்டன களத்துக்குள். அவை சென்ற இடமெல்லாம் ஈழப்படை நசுங்கியது. விஷம் தோய்ந்த வேல் கொண்டு யானைகளின் மீது வீச அவை விஷத்தின் கொடுமையால் மதம் கொண்டு தாக்கின. திசை மாறி திரும்பி சோழ வீரர்களையே தூக்கி எறிந்தன. கள நிலைமையை கவனித்து வந்த சாமுண்டன் வெற்றி தம்மை விட்டு விலகி போவதை புரிந்து கொண்டான். ஏனாதி கிள்ளியை நிறுத்தாதவரை அவனது வீரர்களை நிறுத்த முடியாது என்பதையும் தெரிந்து கொண்டான். நேராக விஜயபாகுவை நோக்கி தனது புரவியை செலுத்தினான். அரசே, நிலைமை நமக்கு சாதகமாக இல்லை. வேங்கைகளின் வேட்டை தீவிரமாகிக் கொண்டே போகிறது. அவற்றின் தலைவனை வீழ்த்தாதவரை வெற்றி கோட்டையை நெருங்க முடியாது என்றான். என்ன செய்யலாம் தளபதியாரே? நேரடியாக நானே அவனை எதிர்கொள்ள செல்லவா? வேண்டாம். நீங்கள் இப்போது நகர்ந்தால் களம்பிட்டு ஓடுவதாக பரப்பி விடுவார்கள் எதிரிகள். நீங்கள் இங்கிருந்து சமாளியுங்கள். நான் செல்கிறேன் அவனிடத்தில். தடுத்து நிறுத்துகிறேன் அவனை ஓரிடத்தில். களத்தின் எதிர்ப்புறத்திலிருந்து இவ்விடம் நோக்கி அவன் நகராதவாறு செய்து விடுகிறேன். அதற்குள் நீங்கள் இங்கு இருப்பவர்களை நமது படையோடு அழித்து கொண்டே வாருங்கள் என்றான் சாமுண்டன். செய்துவிடலாம், நீங்கள் புறப்படுங்கள் என விஜயபாகு சொல்ல, அரசே, இன்னொரு விஷயம். ஏனாதி கிள்ளியின் நகர்வை நான் தடுத்து நிறுத்த அங்கிருக்கிறேன். அவன் களம்பிட்டு தப்பியோடி விட்டதாக ஒரு தகவல் மெல்ல பரவும் களத்தில். அதனை நம்ப வேண்டாம். எனது ஏற்பாடுதான் அது என்றான் சாமுண்டன். ஏன் இப்படி? எதற்காக இந்த பொய்? கோபமாக கேட்டான் விஜயபாகு. காரணம் உண்டு அரசே. சோழ வீரர்களின் பலமே ஏனாதி கிள்ளிதான். அவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை அவன். அதை உடைத்தாலே அன்றி நம்மால் வெல்ல முடியாது. ஒரு நன்மை ஏற்படுமாயின் பொய்மையும் வாய்மையாகவே ஏற்கப்படும் என்பார்கள். நமக்கான நன்மை இந்த ஒரு பொய்யில்தான் அடங்கியுள்ளது அரசே. ஏனாதி அதிக காயப்பட்டு விட்டான், களம்பிட்டு ஓடிவிட்டான் என்று தகவல் பரவ முதலில் நம்பத்தான் மாட்டார்கள் சோழத்தின் வீரர்கள். அந்த பக்கமிருந்து அவன் சிறிது கூட நகராதவாறு நான் பார்த்து கொள்கிறேன். அவனை காணவில்லை எனும்போது எதிரிகளின் நம்பிக்கை உடையும். அது பலத்தை குறைக்கும். அந்த சில நாழிகைகளைத்தான் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றான் சாமுண்டன். புரிகிறது. விருப்பம் இல்லாவிடனும் வேறு வழியில்லை என்பதால் ஒப்புக்கொள்கிறேன். ஆக வேண்டியதை பாருங்கள் என விஜயபாகு உத்தரவிட கிள்ளியை நோக்கி 100க்கும் மேற்பட்ட வீரர்களோடு பறந்தான் சாமுண்டன். திரும்பவும் எதிரிகளோடு மூர்க்கமாக போரிட திரும்பியவனின் பார்வை அங்கு வாள் வீசி கொண்டிருந்த மகிந்தனின் மீது பட்டது. திறமையாக வாளை சுழற்சி கொண்டிருந்தான் மகிந்தன். சுற்றியிருந்த 5 சோழ நாட்டு வீரர்களை சளைக்காது சுழன்று சுழன்று தாக்கி கொண்டிருந்தான். சற்றும் எதிர்பாராத நேரத்தில் ஒவ்வொருவராக வீழ்த்தியும் கொண்டிருந்தான். அவனது வேகத்தையும் எதிரிகளோடு மோதும் திறனையும் கண்டு, இவன் எப்படி நமது நாட்டிற்கு துரோகம் செய்ய நினைப்பான்? அப்படி நினைப்பவனால் இப்படி சண்டையிட முடியுமா என ஆச்சரியப்பட்டான் விஜயபாகு. திடீரென தன்னை சுற்றி ஈழத்து வீரர்கள் குழுமுவதை கண்டான் ஏனாதி கிள்ளி. தன்னோடு வந்த உப தளபதிகளை சண்டையிட்டு கொண்டே தன்னை விட்டு பிரித்து தூர அழைத்து செல்வதையும் புரிந்து கொண்டான். ஈழ தளபதியான சாமுண்டனின் குறியோ நேராக ஏனாதி கிள்ளியை தாக்குவதிலேயே இருந்தது. அருகே நெருங்கி கொண்டே போனான். அவனை நெருங்க விடாதவாறு அவனது வீரர்களின் உடல்களையே அவனது பாதையில் வீழ்த்தி வரிசைப்படுத்தினான் ஏனாதி. சுற்றிலும் 50க்கும் மேற்பட்ட எதிரி நாட்டு வீரர்கள் வெறி கொண்டு தாக்க தன்னந்தனியனாக 2 கைகளிலும் வாளேந்தி சுழற்ற ஆரம்பித்தான் ஏனாதி கிள்ளி. அவனது வேகம் தாழாது முதல் வரிசை வளையத்தில் இருந்தவர்கள் கை கால்கள் இழந்து சிதறியோட அடுத்த வரிசை வீரர்கள் மறுபடியும் சுற்றி கொண்டு தாக்கினர். அவர்களையும் வீழ்த்தி அடுத்த வரிசை வீரர்களுக்காக அடிபட்ட வேங்கையாய் சிலிர்த்து நிற்கும் ஏனாதியை கண்டு சாமுண்டனே ஒரு கணம் அதிர்ந்து போனான். என்ன வீரமடா இது!
சிரமறுத்து வீசினால் கூட தலையில்லாத உடலே இருக்கும் அத்தனை பேரையும் வெட்டி வீசிவிடும் போல தெரிகிறதே. சோழத்தின் வீரத்தை வார்த்தைகளால் வர்ணித்துவிட இயலாது என்பதை பலர் கூற கேட்டிருக்கிறேன். இன்று நேரில் காணும் வாய்ப்பை தந்து நிற்கிறான் இவன் என தனி மறந்து மனதுக்குள்ளேயே பாராட்டினான் சாமுண்டன். போட்டிருந்த திட்டப்படியே ஏனாதி கிள்ளி காயம்பட்டு களம்பிட்டு விலகுகிறார் என பொய் தகவல் மெல்ல மெல்ல களம் முழுவதும் பரவ சோழ வீரர்கள் முதலில் நம்ப மறுத்தாலும் களம் முழுவதும் கண்ணுக்கு எட்டிய தூரத்திலும் தம் தளபதியாரை காணவில்லை என்றதும் சஞ்சலமடைந்தனர். இந்த சஞ்சலம் எதிரிகளுக்கு சாதகமாக போய்விட ஈழர் படை மேலும் உக்கிரமாக தாக்க களம் அவர்களுக்கு சாதகமாக தொடங்கியது. வரிசை வரிசையாக சுற்றி நின்று தொடர்ந்து தாக்கும் ஈழ வீரர்களுக்கு நடுவே இருந்த ஏனாதி கிள்ளியின் மேல் எந்த ஒரு சோழ வீரனுடைய பார்வையும் படாமல் போனது விதி செய்த விளையாட்டுத்தான் போலும். உடலில் பலம் குறைந்து கொண்டே வந்தாலும் எதிரிகளின் வாட்கள் உண்டாக்கிய காயங்களிலிருந்து குருதி வழிந்து கொண்டே இருந்ததாலும் சிவப்பு சூரியனாக களத்தில் தகதகத்து கொண்டிருந்தான் ஏனாதி. கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் அடைய ஆரம்பித்தான். கைகள் தடுமாற ஆரம்பித்தன. வாளை இறுக பிடித்தான். பார்வை சற்று மங்கியது போல தோன்ற நெற்றியில் வழிந்த குருதியை மற்றொரு கையால் துடைத்தெறிந்தான். வாளினை ஓங்கி வீச முற்பட அதனை சாதுரியமாக தடுத்த சாமுண்டனின் வாள் அந்த வாளோடு சேர்த்து ஏனாதியின் கையையும் வெட்டி வீசியது. ஐயோ என்று அலறுவான் ஏனாதி என எதிர்பார்த்த சாமுண்டன் அப்படி எதுவுமே நடவாமல் உதடு கடித்து வலியை அடக்கும் ஏனாதியை கண்டு அரண்டான். வெட்டுப்படாத தனது இடது கையில் இருந்த வாளை சுழற்ற ஆரம்பித்தான் ஏனாதி. இவன் அவ்வளவுதான் என நினைத்து அருகே சென்ற ஒரு ஈழத்து வீரனின் தலையானது சாமுண்டனின் புரவி மீதே வந்து விழுந்தது. ஆவேசமானான் சாமுண்டன். அத்தனை பேரும் ஒரே சமயத்தில் அவனை தாக்குங்கள் என உச்ச குரலில் உத்தரவிட ஈழத்து வீரர்கள் 20க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் ஏனாதி மீது பாய்ந்து தங்களின் வாட்களின் கூர்மையினை அவனது உடலில் பரிசோதித்தனர். நெஞ்சு, வயிறு, முதுகு, தோள், தொடைகள் என அத்தனை இடங்களிலும் எதிரிகளின் வாட்கள் சொருகி நிற்க சற்றும் கம்பீரம் குறையாது தனது புரவியில் அமர்ந்தபடியே இருந்தான் ஏனாதி கிள்ளி. நேருக்கு நேராக சாமுண்டனை பார்த்தான். இதழில் ஒரு புன்னகை மிளிர்ந்தது. இவ்வளவுதானா உங்களது வீரம் என்ற கேள்வி அவனது பார்வையில் தொனித்தது. மீண்டும் வருவேன் நான், எம் சோழ தேசம் காக்க. அந்நாளில் மறுபடியும் இந்த நகரம் எம் வசமாகும். உன் கண் முன்னேயே என் வசமாகும். சோழம் 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 என்றும் அது நெஞ்சில் வாழும் என்று உச்சரித்தன ஏனாதியின் உதடுகள். இதனை கேட்ட சாமுண்டன் வெகுண்டு எழுந்து வாளை வீச அது ஏனாதியின் கழுத்தை கிழித்து குருதியானது பீச்சியடிக்க தொடங்கியது. இடுப்பில் வைத்திருந்த ஒரு கையின் கம்பீரம் குறையாது முதுகில் குத்தியிருந்த அம்புகளின் மேலேயே சாய்ந்தபடி தனது புரவியில் அமர்ந்தபடியே ஏனாதி கிள்ளியின் உயிர் பிரிந்தது. சோழர் தளபதி ஏனாதி கிள்ளி போரில் கொல்லப்பட்டார் என்ற தகவல் களம் முழுவதும் பரவ முன்பு ஓடிவிட்டார் களம் விட்டு என பொய் செய்தி பரப்பி தாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பது சோழ வீரர்களுக்கும் புரிந்தது. இதிலிருந்து சுதாரிப்பதற்குள் விஜயபாகுவின் படையானது எஞ்சியிருந்தோரை கைது செய்து களத்தில் தனது வெற்றி கொடியை பறக்கவிட்டது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.